உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மல்லிப்பூ விக்கிறாங்களே, அவரோட கையால இந்த கோவில் வாசல்ல எனக்கு மல்லிப்பூ வச்சு விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏற்கனவே நம்ம தலையில பூ இருக்கே, என்ன பண்றது? அவர் கையால தான் வச்சுக்கணும். சரி, இதை எடுத்து போட்டுடலாம். ஏங்க சொல்லுங்க. இது கோயில் வாசல். ஆமா, கோயில் வாசல். அந்த அம்மா அங்க பூ விக்கிறாங்க. ஆமா, பூ விக்கிறாங்க. என் தலையில பூ இல்ல. சரிங்க, இப்போ உங்க தலையில பூ இல்ல, இப்ப என்ன சொல்ல வரீங்க? சரி சொல்றேன். கோவில் வாசல்ல நாம நிக்கிறோம், என் தலையில வேற பூ இல்ல. தலையில பூ வச்சுட்டு கோவிலுக்கு போறதுதானே முறை. அதனால எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்களா? இது ஏங்க இவ்வளோ இழுத்து பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்க? பூ வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுக்க போறேன். வாங்க வாங்க தம்பி. 3 முழம் பூ கொடுங்க. எவ்வளோமா? 90 ரூபாப்பா. சில்லறை இல்லையப்பா. மீதி நீங்களே வச்சுக்கோங்க. சரிப்பா. என்னங்க பிடிங்க. அது நீங்களே வச்சு விடுங்களேன். தெரியும், நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. அப்படின்னா வச்சு விடலாம்ல. இதை நானே வாயை திறந்து சொல்லணுமாக்கும். சரி, திரும்புங்க. ஒரு நிமிஷம் இப்படி திரும்புங்க. உங்க தலையில ஏற்கனவே பூ இருந்துச்சு. பூவா? ஏன் தலையிலையா? அதெல்லாம் இல்லையே. யார் சொன்னா? யார் சொல்லணும்? நான் தான் பார்த்தேனே. வீட்ல இருந்து கிளம்பும் போதே உங்க தலையில பூ இருந்துச்சு. அதெல்லாம் என் தலையில இல்ல. இருந்துச்சுன்ற நான் கூட கார்ல பார்த்தேனே. அதெல்லாம் இல்லங்க. நீங்க எப்பவுமே என்ன பத்தி ரொமான்டிக்கா யோசிக்கிறீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணிருக்கு. மத்தபடி என் தலையில பூவெல்லாம் இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்க தலையில பூ இருந்துச்சு. அப்ப நான் என்ன சும்மா சொன்னேனா? ஆமா. என் தலையில என்ன பூ இருக்கா என்ன? இப்ப இல்லங்க, ஆனா இருந்துச்சே. அதான் இப்ப இல்லல்ல. அப்ப நீங்க வச்சு விடுங்களேன். தம்பி, அந்த பொண்ணு பூவை கழட்டி இங்க வச்சிருச்சுப்பா. ஐயோ. தேங்க்யூக்கா. இதுக்கு என்ன சொல்றீங்க? அது அந்த பூ வாடி போச்சு, அதான் நான் அங்க தூக்கி போட்டேன். அதான் நாம இப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டோம்ல, வச்சு விடுங்களேன். சரி, திரும்புங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.